வணக்கம். நம்ம உகரம் தமிழ் வகுப்புல நம்ம படித்தல் அதுல பொருள் அறிவோம். தமிழ் வார்த்தைகளுக்கான தமிழ் மீனிங் பார்த்தோம். அடுத்தது அறிந்து கொள்வோம். அதுல தமிழ் வார்த்தைகளுக்கான இங்கிலீஷ் மீனிங் பார்த்தோம். இப்ப அடுத்தது வந்தாச்சு நம்ம எழுதுதல். இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, படித்தல் முடிச்சுட்டோம். இப்ப எழுதுதல் வந்திருக்கும். இதுல ஆன்டி மேட்ச் த ஃபாலோயிங் சொல்லுவாங்க இல்லையா, பொறுத்துக. அது நான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்ப இடது பக்கம் உள்ள வார்த்தைகளுக்கு வலது பக்கம் எந்த வார்த்தை சரியா பொருந்தி வரும்ன்றத கரெக்டா எடுத்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், சீரகம் இல்லா உணவு அப்படின்னு எடுத்து எழுதணும். நீங்க எழுதிட்டு ரைட் சைடு நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு பொருத்தமான வார்த்தை எது. சரிங்களா? இங்க நம்பர்ஸ் கொடுத்துருக்கு, அதனாலதான் நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு. நம்பர்ஸ்னா 1 2 3 இது மூணுத்துக்குள்ளதான் இருக்கணும். அடுத்த செட்டு வந்துருது பாருங்க. அப்ப இந்த மூணுத்துக்குள்ள எது ரைட் அப்படின்றத நீங்க பாக்கணும். சீரகம் இல்லா உணவுனா எது? அன்னதானமா, சிறக்காது, 100 வயது. சரிங்களா? இதுல எது பொருந்தி வரும் அப்படின்றத நல்லா திங்க் பண்ணுங்க. இது உங்க புக்ல உள்ள எக்ஸசைஸ் தான். சரிங்களா? இப்ப நீங்களாவே இந்த அர்த்தம் திங்க் பண்ணுங்க, உங்களுக்கே புரியும். மோஸ்ட்லி நீங்க என்ன பண்ணணும்னா பார்க்காம தான் எழுதணும். இதுக்கான அர்த்தங்களை பார்க்காம தான் நீங்க எழுதணும். அப்படியும் உங்களுக்கு சில இது இந்த இப்ப இடது பக்கம் உள்ள அந்த வார்த்தைகளுக்கு வலது பக்கத்துல உள்ள எது பொருந்தி வரும் அப்படின்றது தெரியலனா அந்த வார்த்தையை மட்டும் புத்தகத்துல ரெஃபர் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? அப்படி எதை ரெஃபர் பண்ணீங்களோ, பார்த்து எழுதுனீங்களோ அந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணணும், ஹைலைட் பண்ணி அனுப்பணும். ஹைலைட்டர் இருக்கும் தெரியுமா, கலர்ல எல்லோ கலர், ஆரஞ்சு கலர்னு, அதுல நீங்க ஹைலைட் பண்ணணும். அப்ப ஆன்டி புரிஞ்சுப்பேன். நீங்க இந்த வார்த்தைக்கான ஆன்சரை புக்ல ஆன்சர்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, பாடப்பகுதியில பாடத்துல உங்களுக்கு வரும் இல்லையா, அதுதான் நான் சொல்றேன். நீங்க ஏதாவது தெரியலன்னா அந்த பாடத்தை ரெஃபர் பண்ணி எழுதுங்க. எதை ரெஃபர் பண்ணீங்களோ அந்த வார்த்தையை நீங்க ஹைலைட் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? மோஸ்ட்லி நீங்களாவே திங்க் பண்ணி எழுத முயற்சி பண்ணுங்க. இது வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். ஸ்லைடு 1, ஸ்லைடு 2, ஸ்லைடு 3, அடுத்தது ஸ்லைடு 4. சரிங்களா? இது ஓமை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இது 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 என்ன சொல்றாங்கன்னாக்கா, இப்ப உள்ளங்கை நெல்லிகளை போல அப்படின்னா அதுக்கூட அர்த்தம் இப்ப பழமொழி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிதான் இது. சரிங்களா? அப்ப அதுக்கு அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு ஒரே வார்த்தையில இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன, அது என்ன சொல்ல வருது அப்படின்றதுதான் இது. இதுல எது பொருந்தி வரும்னு பார்க்கணும். உள்ளங்கனி நெல்லிக்கனி போலனாக்கா தங்கு தடையின்மையா, எதுக்காக இதை சொல்றாங்க? குழப்பத்துக்கு சொல்றாங்களா, தெளிவுக்கு சொல்றாங்களா, அரிதா இருக்கிற விஷயத்துக்கு சொல்றாங்களா, இல்ல பரவுதல் ஸ்ப்ரெட் ஆகுறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்றாங்களா, எதுக்காக இதை சொல்றாங்க அப்படின்றத நீங்க பொருத்தி பார்த்து நீங்களாவே முயற்சி பண்ணி எழுதி அனுப்புங்க. சரிங்களா? தப்பானாலும் ஆன்டி உங்களுக்கு கரெக்ட் பண்றேன். இது அடுத்த ஸ்லைடு. இதுவும் அந்த மாதிரி தான், அந்த பழமொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அதுக்கான வார்த்தைகள் ஒரு வார்த்தை மட்டும் கொடுத்துருக்காங்க. அது தொடர்ச்சியான வார்த்தை எது பொருந்தி வரும்ன்றதை யோசனை பண்ணி எழுதுங்க. இங்க பாத்தீங்கன்னா மாடு வந்தார். நீங்க ஆல்ரெடி நீங்க ஒன்றன் பால், பலவின் பால் அதெல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? நீங்க பால் எல்லாம் படிச்சிருக்கீங்க. ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால்லாம். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இங்க என்ன வரும், வந்தார்னு வருமா இல்ல வேற என்ன வரும், அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்ப ஒருமை, பன்மை படிச்சிருக்கீங்க, தன்மை முன்னிலை படற்கை படிச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு தெரியும். அப்ப இங்க இந்த வாக்கியம் இடது பக்கம் தப்பா இருக்கு. அது பொருத்தமா, அது சரியான வாக்கியம் எது வரும்ன்றத வலது பக்கத்துல பார்த்து அதுக்கு நேரா பொருத்தி எழுதி அனுப்புங்க. அடுத்தது இது அன்னை தெரசா பத்தின பாடத்துல இருந்துதான். இந்த ஆண்டு உங்களுக்கு தெரியலன்னா புக்கை ரெஃபர் பண்ணி எழுதுங்க, ஹைலைட் பண்ணி அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ.